நம்ம ரவீந்திர ஜடேஜா அவருடைய கையை பிடிச்சு கீழே இழுத்து தள்ளி ரன் அவுட் பண்ணணும் அப்படின்னு இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் கார்ஸ் அவர் செஞ்ச மோசமான செய்கை. ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மைதானத்திலேயே மிகப்பெரிய ரொம்ப பெரிய நாடகத்தை எல்லாரும் முன்னாடியுமே ஆடின இங்கிலாந்து அணியின் கேப்டனான பென் ஸ்டோக்ஸ். ஸோ ஓவராலா ஜடேஜா ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்சுக்கு அவரும் வந்து பேசியிருக்காரு. அங்க இங்கிலாந்து அணியின் இந்த வெற்றி செல்லவே செல்லாது அப்படின்னு ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா வருத்தப்பட்டு ரவீந்திர ஜடேஜா தற்போது அதிர்ச்சி தரும் பேட்டி ஒண்ணு அவரு கொடுத்திருக்காரு. அந்த வகையில வெறும் 6 விக்கெட்டுகளை கையில வச்சுக்கிட்டு 135 ரன்களை கடைசி நாள்ல சேசிங் பண்ண ஆரம்பிச்ச நம்ம இந்திய அணிக்கு அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தப்ப இங்கிலாந்து அணியின் போலர்கள் முக்கியமா பென் ஸ்டோக்ஸ் இப்படி இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனா ஜடேஜா அவர் ஒருத்தர் மட்டும் அவுட் ஆகாம நின்று களத்துல நம்ம இந்திய அணியை ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ஓவருக்கு 1 ரன் 2 ரன்கள் மட்டுமே எடுத்து ஃபர்ஸ்ட் லஞ்ச் பிரேக் வரைக்கும், அதுக்கப்புறமா டீ பிரேக் வரைக்கும், அதுக்கப்புறமா 3வது செஷன் இப்படி அடுத்துன்னு ரொம்ப ரொம்ப பொறுமையா நிதானமா விளையாண்டு ஒரு ரன்னாகவே எடுத்து நம்ம இந்திய அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இங்கிலாந்து அணியின் போலர்கள் யாராலையுமே ஜடேஜாவை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனாலேயே ஜடேஜா அவர் ரன் ஓடுறப்ப இங்கிலாந்து போலர் கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவர் மேலே மோதினது மட்டும் இல்லாமல் அவர் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான செயலையும் ஈடுபட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சில்லி பாயிண்ட்ல நின்றுக்கிட்டு ஜடேஜா அவருடைய மைண்டு கான்சன்ட்ரேஷன் சிதற மாதிரி தேவையில்லாமல் ஜடேஜா அவர்கிட்ட பேசுறது, ஜடேஜா கோவப்படுற மாதிரியான பந்துகளை வீசுறது. இன்னும் சொல்லணும்னா 2-3 பந்துகள் ஜடேஜா அவருடைய கை எல்போ நெஞ்சில தொடையில இப்படி பல இடங்கள்ல பட்டு ஜடேஜா தொடர்ச்சியா அடுத்த ஆட்டம் விளையாடுவாரா அப்படிங்கிறது கூட உறுதியா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உடம்பு முழுக்க காயங்களை ஜடேஜா வாங்கியிருக்காரு. ஸோ அந்த கஷ்டம் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்காத அளவுக்கு கடைசியாக நம்ம இந்தியா தோத்து போயிட்டாங்க. ஆனாலுமே ஜடேஜா அவருக்கு நடந்த அந்த விஷயத்தை பற்றி ஆட்டம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா வெளிப்படையாக போஸ்ட் மேட்ச்ல அவர் பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து இந்த ஆட்டத்தில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் இந்த வெற்றிக்கு அவங்க வெக்கப்படணும் அப்படின்னு ஜடேஜா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து கடைசியாக இந்த மேட்ச் முடிக்கிற வரைக்கும் 5வது நாளில் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு டீசெண்டான கிரிக்கெட்டை இங்கிலாந்து அவங்க வெளிப்படுத்தலை அப்படின்னு ஜடேஜா குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமாக கார்ஸ் என் மேலே வந்து மோத வர்றப்ப நான் பின்பக்கமாக பந்தை பார்த்துக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவருக்கு எதிராக நான் ஓடி வந்ததால் கண்டிப்பாக கார்ஸ் என்னை கவனிக்காமல் அவர் இருந்திருக்க முடியாது. ஆனால் என் மேலே மோதி ஒன்று என்னை ரன் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும், இல்லைனா என்கிட்ட சண்டை போட்டு என்னுடைய கவனத்தை சிதறடிக்கணும். இதுதான் கார்ஸ் அவருடைய எண்ணம் அப்படின்னு ஜடேஜா நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்காரு. அதே போல பென் ஸ்டோக்ஸ் அவர் வீசின பல பந்து நேரடியா எனக்கு அபாயம் அளிக்கக்கூடிய அளவுக்கும், நான் ஷார்ட் விளையாண்டா நிச்சயமா உடம்புல அடிப்படும், தலையில அடிப்படலாம், இப்படி எங்க வேணாலும் எனக்கு அபாயம் ஏற்படுத்தக்கூடிய பந்தை தான் தொடர்ந்து ஒரு ஓவருக்கு 2 பந்துகள் வீசினதுக்கு அப்புறமா அம்பையர் வார்னிங் பண்ணதுக்கு அப்புறமா விட்டுடுவாரு. இப்படி தொடர்ச்சியா எனக்கும் சரி, பும்ராவுக்கும் சரி, சிராஜுக்கும் சரி எல்லாருக்குமே அபாயகரமான போலிங்க பென் ஸ்டோக்ஸ் அதே போல ஆர்ச்சர் எல்லாருமே தொடர்ந்து வீசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஆட்டம் நாங்க தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா பென் ஸ்டோக்ஸ் அவர் வந்து என்னை கட்டி அணைச்சி என்னை தட்டி கொடுத்து எனக்கு ஆறுதல் தெரிவிச்சாரு. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா களத்துல நின்று ஒரு டீசென்டான கிரிக்கெட்டை விளையாடாம கொடூரமா விளையாண்டுட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து தட்டி கொடுத்து பென் ஸ்டோக்ஸ் அவருடைய செயல் கண்டிப்பா நாடகம் அப்படின்னு ஜடேஜா கோபமாக பேசியிருந்தாரு. ஸோ ஓவராலா இந்த மேட்ச்ல இங்கிலாந்து அணி அவங்க ஜெயிச்சிருந்தாலும் இந்த வெற்றிக்கு அருகதை இல்லாத டீம் தான் இங்கிலாந்து. இது கண்டிப்பா செல்லாத ஒரு வெற்றி அப்படின்னு ஜடேஜா அவருடைய பங்குக்கு உடம்பு ஃபுல்லா அடி உதை காயம் எல்லாத்தையும் வாங்கி அவருடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் போஸ்ட் மேட்ச்ல ஜடேஜா பேசியிருந்தாரு.